जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभावसुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्. மனிதன் உருவான நாள் முதல் பிரபஞ்சத்தில் பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நூல்கள் உருவாகிக் கொண்டே இருந்திருக்கின்றது. வெளி உலகத்திலே நமது முன்னோர்கள் செய்த ஆராய்ச்சிகள், வாழ்க்கையை மேம்படுத்தும் செய்திகள், வாழ்க்கை முறைகள், இவைகளெல்லாம் தொகுக்கப்பட்டு விஞ்ஞான நூல்களாக மாறியது. ரீஇன்வென்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு மாற்றப்படுவதற்காக உருவாக்கப்பட்டவைதான் நூல்கள். வெளி உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட சத்தியங்களை, உண்மைகளை மறந்துவிடாமல் இருப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு உபயோகமாக இருப்பதற்கும் சேர்த்து வைக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட சத்தியங்களின் தொகுப்பு விஞ்ஞான நூல்கள். அதேபோல் உள்ளுலகத்தின் உண்மைகள் மறந்து விடாமல், மறைந்து விடாமல் இருப்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கு அது சென்று சேர்வதற்காக தொகுத்து வைக்கப்பட்ட நூல்கள், உள்ளுலக விஞ்ஞானத்தை பற்றிய சத்தியங்களை தொகுத்து வைத்த நூல்கள் ஆன்மீக நூல்கள். லட்சக்கணக்கான வெளி உலக நூல்களும் உள்ளுலக நூல்களும் பூமியிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளுலக நூல்கள், ஆன்மீக நூல்களை பொதுவாக 3 வகுப்பாக பிரிக்கலாம். ஒன்று சாத்திரங்கள், இரண்டாவது ஸ்தோத்திரங்கள், மூன்றாவது சூத்திரங்கள். மாற முடியாத, என்றுமே நிலைத்திருக்கின்ற, எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டிய சத்தியங்கள். இதைத்தான் சாத்திரங்கள்னு சொல்றோம். நெருப்பை தொட்டால் சுடும்,
இது சாஸ்திரம். நானேதான் புரிந்து கொள்வேன் ஆரம்பிச்சோன்னா எல்லா நெருப்பும் சுடும்னு தெரியும் பொழுது உடம்பு சுடப்பட்டு விடும். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्तः। நாம் அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இவை சத்தியங்களாகவே இருக்கும், மாறாது. நாம் அதை அனுபவமாக மாற்றிக்கொண்டால் இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்வை வளமாக்கும். மாற்றிக்கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கை துக்கத்தில் இருக்கும். ஆனால் சத்தியத்திற்கு மாறுபாடு கிடையாது, சத்தியத்திற்கு மாற்றம் கிடையாது, சத்தியத்திற்கு குறைவு கிடையாது. இது போன்ற நிரந்தரமான, அழிவில்லாத, குறைவில்லாத நிஜமான சத்தியங்களை சாஸ்திரங்கள்னு சொல்றோம். உதாரணத்துக்கு சொன்னா ஆன்மாவை பற்றிய கருத்து, ஆன்மா அழியாதது. நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றிய கருத்து, நம்முடைய வாழ்வு இறப்பு இவைகளை பற்றிய சத்தியங்கள், கர்மத்தை பற்றிய கருத்து, இவைகள் சாஸ்திரங்கள். இவைகளை உள்வாங்கிக் கொள்வதும் அதன் மூலமாக வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதும் நம்முடைய சுதந்திரம். ஆனால் நாம் உள்வாங்கினாலும் வாங்காவிட்டாலும், தேர்ந்தாலும் தேராவிட்டாலும், புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இவைகளின் சத்தியத்தன்மைக்கு குந்தகமோ மாறுபாடோ பங்கமோ விளைவிப்பதில்லை. இவைகளை வாங்குவதன் மூலமாக நம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது நம் விருப்பம். இல்லை, தேவையில்லை என்று மறுப்பதும் நம்முடைய சுதந்திரம். உதாரணத்திற்கு யாரோ பல விஞ்ஞானிகள் தங்களுடைய வாழ்க்கையை செலவிட்டு நேரத்தையும் சிந்தனையையும் செலவிட்டு விளக்கை கண்டுபிடிக்கிறார், மின் விளக்கை கண்டுபிடிக்கிறார். அவங்க எல்லாம் செய்த ஆராய்ச்சி இதனுடைய பலனாகத்தான் இன்று மின் விளக்கு நமக்கு உபயோகத்தில் இருக்கின்றது. புத்திசாலித்தனமா அவருடைய ஆராய்ச்சியின் பலனான இந்த விளக்கை உபயோகிப்பதும், அல்லது அகங்காரம் மேலிட்டு அவர்கள் கண்டுபிடித்தால் அது அவர்களுக்கு, நான் மீண்டும் இதை முழுவதுமாக துவக்கத்திலிருந்து கண்டுபிடித்த பிறகுதான் நான் அதை உபயோகிப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கண்டுபிடிக்க துவங்கினோமானால் எந்த காலத்தில் நாம் அதை முடிப்போம்? கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சு இந்த மின் விளக்கை உபயோகப்படுத்துறதுக்கு நாம தயாராகும் பொழுது அதை உபயோகப்படுத்த தேவையே இல்லாமல் போயிருக்கும், வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ரீஇன்வென்டிங், அகங்காரத்தின் மூலமாக ரீஇன்வென்டிங்குள்ள போனா அது நம்முடைய பிரச்சனை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில சில நேரத்தில் நாம நமது முன்னோர்கள் கண்டறிந்து வைத்த ஆழமான இந்த சத்தியங்களை, வாழ்க்கையை வளமாக்கும் இந்த உயர்ந்த சத்தியங்களை நேரடியாக கடைபிடித்து வாழ்வை வளமாக்கிக் கொள்வதும் நமது விருப்பம். இல்லை, நானே அதை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றதும் நமது விருப்பம். ஆனா இந்த நம்முடைய விருப்பத்தாலோ சுதந்திரத்தினாலோ பாதிக்கப்படாமல் தன்னுடைய பூரணத்தன்மையிலே நிலை கொண்டு இருக்கின்ற சத்தியங்கள் தான் சாஸ்திரங்கள். நெருப்பை தொட்டால் சுடும், இது சாஸ்திரம். இல்ல இல்ல அவங்க சொல்லிட்டா நாம ஏத்துக்கிறதா?
ஒவ்வொரு நெருப்பாக தொட்டு பார்த்து சுடும் 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 சுடும்னு நானே அனுபவித்து புரிந்த பிறகுதான் செய்வேன். இந்த உணர்வில் கூட ஒரு முறை நெருப்பை தொட்டு உணர்ந்து கொண்டால் கூட தவறில்லை. ஆனா ஒவ்வொரு வித நெருப்பையும், முதலில் தீக்குச்சி நெருப்பை, பிறகு அடுப்பு நெருப்பை, பிறகு கடியடுப்பு நெருப்பை, ஒவ்வொரு நெருப்பாக தொட்டு 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 எல்லா நெருப்பையும் தொட்டு பார்த்து எல்லா நெருப்பும் சுடும்னு நானேதான் புரிந்து கொள்வேன் ஆரம்பிச்சோன்னா, எல்லா நெருப்பும் சுடும்னு தெரியும் பொழுது உடம்பு சுடப்பட்டு விடும். உடம்பு சுடுகாட்டிலிட்டு சுடப்படுவதற்கு தயாராகி விட்டிருக்கும், வயசாகி போயிருக்கும், வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். தேவையில்லாத ரீஇன்வென்ஷன். நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் தன் குணம் மாறாது ஒளிருகின்ற சத்தியங்கள் சாஸ்திரங்கள். இரண்டாவது ஸ்தோத்திரங்கள். ஆன்மீக நூல்களிலே 3 வகை: சாஸ்திரம், அடுத்தது ஸ்தோத்திரம். உணர்ந்தபின் பொங்குகின்ற ஆனந்தத்தை இதயத்தாலே கரைந்து போற்றுதல். காரணமே இல்லாமல் பொங்கும் ஆனந்தம் விதர்க்கம், ஆழமான விதர்க்கம். அன்பு உணர்வோடு நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பக்குவம் வாய்த்து விட்டால் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே தேவையில்லை. உலகத்தின் மிக உயர்ந்த பலன் உச்ச உணர்வு நிலை, ஆழமான விதர்க்கத்தோடு நம்மையும் நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களையும் நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் உணருதல். ஆழமான விதர்க்கம் மலரும் பொழுது நம்மை அறியாது பொங்குகின்ற பக்தி, பக்தியினால் பொங்குகின்ற கருத்துக்களும் வார்த்தைகளும் சத்தியங்களும், அதுதான் ஸ்தோத்திரங்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இனிமையான பக்தியின் ஓட்டம் ரொம்ப அருமையா சொல்லுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். உன்னுடைய குணங்கள், லீலையின் வெளிப்பாடு, வடிவத்தின் அழகு, இவைகளை வர்ணிக்கின்ற இந்த சுவையை தவிர, இந்த சுவையை விட்டுவிட்டால் இந்திரலோகம் ஆளுகின்ற அரச பதவி கிடைக்கும் என்று சொன்னால் கூட எனக்கு அது வேண்டாம் என்கின்றார். ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத மன அமைப்பு, பக்தர்களுடைய மன அமைப்பு. அதனாலதான் இந்த லாஜிக்காவும் இன்டலெக்சுவலாவும் வாழறவங்களுக்கும் இந்த பக்தர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி. என்ன சொல்ல வராங்க? அவங்க சொல்றத ஆச்சாரியன் இந்த பாடலிலே சொல்லுகின்ற இந்த இனிமையான கருத்தை நமக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா வேற ஒன்றும் வேண்டாம். கோயிலில் சாயந்தரத்தில் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கிற ஆனந்தத்தை விட ஒரு பெரிய நாட்டுக்கு முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ அந்த பதவி கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்றாரு. ஒரு லாஜிக்கலா யோசிக்கிறவங்களுக்கு புரியாது. என்னப்பா சொல்றாரு இந்த ஆழ்வார்? என்ன சொல்லுகின்றார்? கோயிலில் உட்கார்ந்து பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இங்க உட்கார்ந்து உன்னுடைய அழகை வர்ணிக்கின்ற இந்த ஆனந்தம் சில நேரத்தில் நம்மை அறியாத அந்த விதர்க்கம் பொங்குமானால் உண்மையிலேயே தோணும், சுத்தி இருக்கிற எல்லாமே உபயோகம் இல்லாதது அப்படின்னு. விதர்க்கம் நமக்குள் மலருமானால் மற்ற எல்லாமே உபயோகம் இல்லாதவையாக தெரியும். நான் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த விதர்க்கத்தை உணர்ந்தவர்கள் சமூகத்தை ஆளுகின்ற சக்தியாக ஒரு காலத்திலுமே இருந்ததில்லை. அதனால் இந்த விதர்க்கத்திற்கு சமூகத்திலே மிகப்பெரிய முக்கியத்துவமோ அங்கீகாரமோ கிடைக்காமல் போய்விட்டது.
சமூகத்திலே அங்கீகாரமும் முக்கியத்துவமும் கிடைக்காததினாலேயே பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த விதர்க்கத்தை உணரும் நுட்பத்தையும் இதன் பெரும் தன்மையையும் இதை வாழ்க்கை முறையாக வாழும் ஞானத்தையும் பெறாமலேயே இழந்து விட்டார்கள். சாத்திரங்கள் மூளையின் உச்ச உணர்வு நிலையை நமக்கு உணர்த்தும். ஸ்தோத்திரங்கள் இதயத்தின் மிக உயர்ந்த உச்ச உணர்வை நமக்கு உணர்த்தும். அடுத்தது சூத்திரங்கள். சூத்திரம்னா என்னன்னா, வெளி உலகத்திலே நடக்கின்ற ஒரு அனுபவத்தை, நிகழ்வை உலகமெல்லாமே புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே தெளிவான ஃபார்முலாவா வகுத்து தருபவர் விஞ்ஞானி. அதே போல உள்ளுலகத்திலே நடக்கின்ற ஆன்மீக அனுபவங்களை மற்றவர்களுக்குள்ளும் நடைபெறுமாறு உள்ளுலக விஞ்ஞான சத்தியங்களை தொகுத்து தருபவர் மெய்ஞானி. மெய்ஞானிகள் தொகுத்து தருகின்ற உள்ளுலக ஆன்மீக சத்தியத்தை எல்லோரும் உணருகின்ற தெளிவான சத்தியங்களைத்தான் சூத்திரங்கள்னு சொல்றோம். தான் அடைந்த மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையை அர்ஜுனனுக்குள்ளும் மலரச் செய்வதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்து அளித்த சூத்திரம்தான் இந்த பகவத்கீதை. தான் அடைந்த மிக உயர்ந்த நிலையை உலகம் எல்லோவற்றுக்கும், உலகில் உள்ள எல்லா உயிர்களும் அடைவதற்காக, உணர்வதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்து தந்த சூத்திரம் இந்த பகவத்கீதை. 3 நிலை நூல்கள்: சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம். பகவத்கீதையை பொறுத்தவரை இந்த நூலை உங்களுக்கு விளக்குவதற்காக, அறிமுகப்படுத்துவதற்காக சூத்திரம் என்ற கருத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். ஆனால் இந்த நூல் வெறும் சூத்திரம் அல்ல. இது சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம் மற்றும் இதையெல்லாம் தாண்டி இதையும் கடந்தது. அதனால்தான் உலகிலே உருவான ஆன்மீக நூல்கள் அனைத்திலும் தலையாயது என்று பகவத்கீதையை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும். சாத்திரங்களாக இருக்கின்ற நூல்கள் மூளையின் உச்சத்தன்மையை மட்டுமே உயிர்ப்பிக்கும். இந்த நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் பண்ணும். நம்முடைய பிறப்பினாலேயே நம்முடைய மூளையிலே இருக்கின்ற சில பாகங்கள் இயங்க துவங்கும். அதாவது லங்ஸ் இயங்கணும்னா மூளை இயங்கி ஆகணும். நம்ம ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ற மூளையினுடைய பாகம் இயங்கி ஆகணும். பிளட் சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ற மூளையின் பாகம் இயங்கி ஆகணும். பிறப்பினாலேயே, மனித உடல் இருப்பதனாலேயே மூளையின் சில பாகங்கள் இயங்கியாக வேண்டும். அதுதான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னு சொல்றோம். அப்படி இல்லாம நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் சிலது இருக்கு. நம்ம எல்லாருடைய அதிகபட்சமாக 13% மூளையைத்தான் உபயோகிக்கின்றோம். 13% தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணேன், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர்
தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. மூளை இயக்கத்தை பற்றியும் ஆராய்கின்ற பல அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா, அதிகபட்சமாக பிறந்ததிலிருந்து இறப்பது வரை நாம் செய்கிற எல்லா செயல்கள், சுவாசித்தல், உணவுண்ணுதல், உணவை செரித்தல், நம்முடைய இதயம் இயங்குவது, பேசுவது, நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்குமே அதிகபட்சமாக 13% மூளையைத்தான் உபயோகிக்கின்றோம். 13% தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ், 87% நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற சத்தியங்கள் நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை உயிர்ப்பிக்கும். அதற்காக தான் சாஸ்திரங்கள் என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய பல நிகழ்ச்சிகளை வைத்து வாழ்க்கையையே புரிய வைத்தல், இந்த நிகழ்வுகளை ஆராய்வதன் மூலமாக வாழ்க்கையையே புரிந்து கொள்ளுதல், வாழ்க்கையின் போக்கையே உணர்ந்து கொள்ளுதல், இதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு செய்கின்ற சேவை. நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை உயிர்ப்பிக்க வைத்தல். அடுத்து ஸ்தோத்திரங்கள். சாதாரணமாக நம் தினசரி வாழ்க்கையில் நாம் உபயோகிக்காத நம்முடைய மிகப்பெரிய பரிமாணமாகிய அன்பினால் வயப்படுதல், பரத்தின் வசப்படுதல், மீண்டும் 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 வெறும் மூளையறிவையும் தர்க்கத்தையும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும், மூளையறிவும் தர்க்கத்தையும் மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மூட மனிதர்களாலே, மட மனிதர்களாலே மாயை என்றும் இல்யூஷன் என்றும் அல்லது டெல்யூஷன் என்றும் பலவிதமாக வர்ணிக்கப்பட்டாலும் அவர்கள் யாருமே வாழ்க்கையில் உணராத, அவர்கள் யாராலுமே உணர்ந்து கொள்ள முடியாத அடித்தொண்டை பொங்கி இனிக்கும் ஆனந்த ரசம். பக்தியினுடைய சக்தி என்னன்னா, உடல் முழுவதையும் இனிக்க வைக்கும் உணர்வு. என்ன ஆழமாக தன்னுடைய உணர்வு இனித்திருந்தால், ஆழ்வார் பெருமகனார் பச்சைமாம் அலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு சொல்வார். உன்னை அமர்ந்து உன்னுடைய வடிவத்தை, ஆனந்தத்தை, இதை பாடுகின்ற இந்த சுகத்தை தவிர வேறு ஒரு சுகமும் வேண்டாம்னு சொல்றாரு. இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. What they say they mean. அவர்கள் சொல்வதை உண்மையிலேயே சொல்லுகிறார்கள். இது கவிக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல, எதுகை மோனைக்காக சேர்க்கப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல, உணர்ந்த சத்தியம். என்ன ஆழமா உடல் இனித்திருந்தால், உணர்வு இனித்திருந்தால், இங்க உட்கார்ந்து உன்னை பாடுவது போதுமப்பா, உன்னை வர்ணிப்பது போதும், இந்திர லோகமே வேண்டாம்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐம்புலன்களாலே அனுபவிக்கின்ற சுகத்தின் உச்சம் தான் இந்திர லோகம். இங்க என்ன ஒரு இனிப்பை சாப்பிடலாம், அங்க எவ்வளவு இனிப்பை சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கும். அப்படிதான் இந்திரலோகங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. சொர்க்கம், இந்திரலோகம்னு பல மதங்களும் பல இனங்களும் வர்ணிக்கின்ற கருத்துக்கள் இப்படிதான் இருக்கு. இங்க ஒரு காட்சியை பார்த்தாலே கண்ணு டயர்ட் ஆயிடும். அங்க எத்தனை பலாயிரக்கணக்கான இனிமையான காட்சிகள் இருக்கும், எவ்வளவு பார்த்தாலும் கண் சோர்வடையாது. இங்க ஒரு இசையை கேட்ட உடனே போர் அடிச்சு போகும். அங்க மேல எத்தனை கந்தர்வ கானங்களை கேட்டாலும் போர் அடிக்காது. அதே மாதிரி உடல் சுகம். நாம இங்க எதையெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறது தான் இந்திரலோகம். உடலிலே 5 புள்ளிகளின் மூலமாக மட்டும் சுகத்தை அனுபவிப்பது. காட்சிகளை கண் காணுகின்ற புள்ளி, ஒலியை காது உணர்கின்ற புள்ளி, மனத்தை மூக்கு நுகர்கின்ற புள்ளி,
சுவையை நாக்கு தொடுகின்ற புள்ளி, இன்னொரு உடல் சுகத்தை இந்த உடல் உணருகின்ற புள்ளி. இந்த 5 புள்ளிகளில் மட்டும்தான் வாழ்க்கையிலே சுகத்தை பார்த்திருப்போமானால் நாம் மூடர்கள். வெறும் மூட நம்பிக்கையை வைத்து வாழ்பவர்கள், தர்க்கத்தை தாண்டாதவர்கள். அவர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலே பரிதாபமா இருக்கு. தான் தர்க்கத்தை தாண்டாததனால் யாருமே தாண்ட முடியாது என்கின்ற மனக்குழப்பத்தில் மாட்டியவர்கள். இதை தாண்டின விஷயங்களை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நிச்சயமாக தர்க்கத்தை தாண்டாத ஒரு மனிதனால் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயிரதம் கொழுந்தே என்று பாடிக்கொண்டிருப்பது இந்திரலோக பதவியை விட உயர்ந்தது என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. சில பேர் நினைக்கலாம், அதுக்கு என்ன இந்திரலோக பதவியையும் எடுத்துக்கிட்டு அங்க உட்காந்துட்டு பாடிக்கிட்டே இருந்தாலும் பண்ணலாம், ரெண்டையுமே பண்ணலாமே, ஏன் விட்டுறலாம், ஏன் இதை விடுவானே. ஆழ்வார் பெருமகனார் அதற்கு கூட சில மணி துளிகளை வீணாக்க விரும்பவில்லை. இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். தர்க்கத்தை தாண்டி, குதர்க்கத்தை தாண்டி ஆழமான விதர்க்கத்தில் கரைந்த பக்தர்களால் மட்டும்தான் இந்த ஆழ்வாரின் மனநிலையை உணர்ந்து கொள்ள முடியும். இதயத்தின் முழுமைத்தன்மையையும் விழிப்பிக்கச் செய்து, இதயத்தின் மிக உயர்ந்த பரிமாணத்தை உணர்வாக மாற்றி, வாழ்க்கையாக மாற்றி, நமக்குள் விதர்க்கத்தை மலரச் செய்து, தர்க்கம்னா சாதாரணமாக மேம்போக்காக பார்ப்பது, குதர்க்கம்னா எதிர்மறையாகவே பார்ப்பது, விதர்க்கம்னா நேரடியாக ஆழ்ந்து பார்ப்பது. இந்த பக்தி பிரவாகத்தை நமக்குள் மலரச் செய்கின்ற நூல் ஸ்தோத்திரம். தான் உணர்ந்த பக்தி பிரவாகத்தை மற்றவர்களுக்கும் உள்ளும் மலரச் செய்கின்ற கருத்துக்களும் சத்தியங்களும் தான் ஸ்தோத்திரம். காலப்போக்கிலே மூளை சார்ந்த நபர்கள் மட்டுமே சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவதும், மூளை சார்ந்த நபர்கள் மட்டுமே எல்லா விதமான பதவிகளிலும் இருப்பதும் என மூளை சார்ந்த நபர்கள் அக்ரஸிவா இருப்பாங்க. நேச்சுரலா வெளி உலகம் அக்ரஸிவா இருக்கிறவர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த அக்ரஸிவ்னஸோட எபிலிட்டியே, அக்ரஸிவ்னஸோட குணமே எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. ஆனா இதயத்தோட குணமே என்னன்னா எல்லாவற்றையும் துறந்து வாழ்ந்திருப்பது. இந்த அக்ரஸிவ்னஸை தாண்டிய இதயம் சார்ந்த மக்கள் எதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காததனால் இந்த இதயம் சார்ந்த சத்தியங்கள், ஸ்தோத்திரங்கள் ஏதோ ஒரு 2ஆம் தரமான விஷயங்களாக மாறிவிட்டது. யாரோ ஒரு மனிதன் தன்னுடைய அகங்காரத்திற்காக செய்கின்ற செயல்கள், அக்ரஸிவ்னஸ், அது பிரபலமாகின்ற அளவிற்கு இதயம் மலர்ந்தவர்கள் செய்கின்ற செயல்கள் பிரபலமாவதில்லை. இது உலகத்தின் வழக்காக போனதனால் இதயம் சார்ந்த நூல்கள் மிகப்பெரிய இடத்தை பெறாமல் போய்விட்டது. அந்தோ வருத்தம். அதனால்தான் மனிதகுலம் இத்துணை துக்கங்களில் வாழ வேண்டிய தேவை, இத்துணை துக்கங்களில் நிலை பெற வேண்டிய தேவை. இதை தாண்டி ஸ்தோத்திரங்கள், இதை தாண்டி சூத்திரங்கள். பகவத்கீதை இந்த 3ம் உள்ளடங்கிய நூல். பகவத்கீதை மிகப்பெரிய சாத்திரம். வாழ்க்கையை பற்றிய எல்லா விதமான ஆழமான சத்தியங்களையும் ஒன்றாக உள்ளடக்கிய unabridged dictionary of all world philosophies. சுருக்கப்படாத உலகில் தோன்றிய எல்லா தத்துவங்களின் அகராதி என்று பகவத்கீதையை சொல்ல முடியும். வாழ்க்கையின் எல்லா மிகப்பெரிய கேள்விகளுக்கும், வாழ்க்கை, மரணம், கர்மம், வாழ்க்கையின் போக்கு, நோக்கம்,
வெற்றி தோல்வி என்கின்ற எல்லா சத்தியங்களுக்கும் மிக தெளிவான, நாம் எத்துணைதான் விரும்பினாலும் குழப்பிக்கொள்ளவே முடியாத, ஏனென்றால் இந்த நூல் மிக உயர்ந்த குழப்பத்தில் இருக்கும், மிக உச்ச குழப்பத்தில் இருக்கும் மனிதனுக்கு சொல்லப்பட்டது. இதற்கு மேல் ஒரு மோசமான குழப்பமான சூழ்நிலையே இருக்க முடியாது என்கின்ற சூழலிலே சொல்லப்பட்டது. போர்க்களத்தில் சொல்லப்பட்ட நூல். ஏதோ ஒரு காட்டிலே, இமயமலை குகையிலே, ஆழ்ந்த அமைதியிலே சொல்லப்பட்ட நூல் அல்ல. மிக உயர்ந்த குழப்பத்தில், மிக உச்சமான குழப்பத்தில், உச்சமான குழப்பமான சூழ்நிலையில், குழப்பமான மனோநிலையில் இருக்கின்ற மனிதனுக்கு சொல்லப்பட்டது. அதனால் வாழ்க்கையின் எல்லா குழப்பத்திற்கும், எல்லா மனிதர்களின் குழப்பத்திற்கும், எல்லா சூழல்களின் குழப்பத்திற்கும் மிக தெளிவான விடை இந்த நூலின் மூலமாக பகவான் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். எல்லா வாழ்க்கையை பற்றிய கேள்விகளுக்குமான தெளிவான விடையோடு கூடிய சாத்திரம். அடுத்தது, படிக்கின்ற யாரையுமே தன்னுடைய அபரிமிதமான அன்பினாலும் கருணையினாலும், இந்த நூலை படிக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய அபரிமிதமான கருணை, மீண்டும் 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 இந்த அர்ஜுனன் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். கட்டாயமா அர்ஜுனன் மாதிரி ஒரு சீடனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. மீண்டும் 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 அதே கேள்வி, வேறு 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 கோணங்களிலே. ஆனா தன்னுடைய அபாரமான பொறுமையினாலும் அன்பினாலும் கருணையினாலும் ஒவ்வொரு கேள்வியையும் ஆழ்ந்த பொறுமையோடு தான் விளக்குவது மட்டுமல்ல, அர்ஜுனா உனக்கு விளங்கிவிட்டதா என்று மீண்டும் 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 யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கார். பகவானுடைய மிகப்பெரிய யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கின்ற குணம் இந்த நூலிலே வெளிப்படுகின்றது. தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேச வேண்டும் என்கின்றவர்கள் பேச்சாளர்கள், சீடனுக்கு தெரிய வேண்டியதை மட்டும் பேச வேண்டும் என்று பேசுபவர்கள் குருமார்கள். தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேசணும்னு நினைக்கிறது பேச்சாளர்கள். அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மைக் கிடைச்சதுனா போதும், எத்தனை மணி நேரம் பேசுவார்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாரும் கேட்க போறதில்லை, கேட்டவர்கள் மட்டும்தான் தெரியும். ஒரு நபர் இப்படித்தான், ஒரு பேச்சாளர் ரொம்ப நாள் மைக் கிடைக்காமல் இருந்து மைக் கிடைச்சிருச்சு. பேசினார் 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 பேசிக்கொண்டே இருந்தார். முன்னாடி உட்கார்ந்த மக்கள் கூட்டம் மெதுவாக கலைய துவங்கியது. இவர் அதுக்கும் அசையல. மெது மெதுவா எல்லாரும் எந்திரித்து போய்விட்டார்கள். கடைசியில் ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்திருந்தார். ஒரு வழியா இவருடைய பேச்சை முடித்து கொண்டு அந்த நபர்கிட்ட கேட்டார், ஐயா நீங்க ஒருத்தராவது இருந்து கேட்டீங்களே, எனக்கு ரொம்ப ஆனந்தம்னு சொன்னார். இருந்து கேட்டவர் சொன்னா, இல்லைங்கய்யா நான் அந்த மைக் செட் இன்சார்ஜ், அதனால உட்கார்ந்துருக்கேன். இல்லை, இதோட முடியல. இந்த பேச்சாளர் உடனே அவரை பிடிச்சிட்டார். பாருங்க, உங்களால தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன். எனக்கு பேச ஆரம்பிச்சா டைம் போறதே தெரியாது. நீங்க ஒரு வாட்ச் வச்சிருந்தா நான் கரெக்டா டைம் பார்த்து முடிச்சிருப்பேன் இல்லையா? மைக் செட் அரேஞ்ச் பண்ணும்பொழுதே ஒரு வாட்சையும் ஒரு கடிகாரத்தையும் வச்சிருக்கணும் இல்லையா? நீங்க கடிகாரம் வைக்காததுனால தான் எனக்கு டைம் தெரியாததான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். டைம் போனதே தெரியாம போச்சு. இந்த மைக் செட் எல்லாம் அரேஞ்ச் பண்ற அந்த நபர் சொன்னார், ஐயா நான் வாட்ச் வைக்கல, கடிகாரம் வைக்கல, உண்மைதான். ஆனா கேலண்டர் மாட்டி இருந்தேன், அதையாவது பார்த்திருக்கப்படாதா? தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேசுகின்ற முறை வேறு, கேட்பவர்களுக்கு தேவையான மற்றதை மட்டும் பேசுகின்ற முறை வேறு. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேவையானதை மட்டும் பேசுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அர்ஜுனன் அதை உள்வாங்கி விட்டானா என்கின்ற ஆழமான கருணையோடு படிப்படியாக அர்ஜுனனுக்கு அதை புரிய வைக்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் அனுபூதியினால் அர்ஜுனனுக்குள் இந்த தெளிவை பகவான் கொடுக்கின்ற அழகை படித்தோமானால், பார்த்தோமானால், புரிந்து கொண்டோமானால், நம்மை அறியாமலேயே அன்பின் பெருக்கும் பக்தியின் பொங்குதலும் நமக்குள் நடைபெற்றுவிடும்.
அதனால் பக்தியை நமக்குள் பொங்கச் செய்கின்ற ஸ்தோத்திரம் இந்த நூல். தனக்குள் நடந்த மிக உயர்ந்த ஆன்ம அனுபூதியை, ஜீவன் முக்தியை, அதனுடைய எல்லா பரிமாணங்களோடும் ஒரு பரிமாணமும் குறையாமல் ஒரு ஜீவன் முக்தன் எந்தெந்த பரிமாணங்களை வெளிப்படுத்துவானோ அதன் எல்லா பரிமாணங்களின் சத்தியத்தையும், ஒரு ஜீவன் முக்தன்னா அவனுக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவு இருக்கும், மரணத்தை பற்றிய தெளிவு இருக்கும், எப்பொழுதும் ஆனந்தம் இருக்கும், எதனாலும் சோர்வு வராத தெளிவு இருக்கும். ஒரு ஜீவன் முக்தனுக்கு வாழ்க்கையிலே பல்வேறு பரிமாணங்களிலே பூரணத்தன்மை இருக்கும். இந்த எல்லா பரிமாணங்களின் எல்லா பூரணத்தன்மையையும் முழுமையாக உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக எழுதப்பட்ட எழுப்பப்பட்ட சூத்திரம் இந்த பகவத்கீதை. நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணத்தையும் எல்லா மன அமைப்புடைய மக்களுக்கும் அளிப்பதற்காக, எல்லா மன அமைப்புடைய மக்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக மிகப்பெரிய உள்ளுலக ஆராய்ச்சி நடந்திருக்கின்றது. சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, இந்த பல நாடுகளுக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் கேட்கறது உண்டு, சாமி ஏன் உங்களுடைய மதத்துல நிறைய கடவுள்கள், நிறைய ரிஷிகள், நிறைய குருமார்கள், நிறைய தியான முறைகள், நிறைய டெக்னிக்ஸ், இது உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாச்சு அப்படின்னு. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. மற்ற எல்லா மதங்களும் இனங்களும் ஆன்மீக குழுமங்களும் ஜீவன் முக்தியினுடைய ஏதாவது ஒரு பரிமாணத்தையோ 2 பரிமாணத்தையோ மக்களுக்குள் உருவாக்குகின்ற விஞ்ஞானம். ஆனால் நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ஆயிரக்கணக்கான ரிஷிமார்கள், ஆயிரக்கணக்கான குருமார்கள், ஆயிரக்கணக்கான ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் உள்ளுலகத்திலே ஆராய்ச்சி செய்ததனால் ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் எல்லா மனமைப்புடைய மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்கான சத்தியங்கள் உருவாக்கப்பட்டன. அவைகள் எல்லாவற்றின் தொகுப்புதான் இந்த பகவத்கீதை என்னும் மிக உயர்ந்த ஞான சூத்திரம். சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, இந்த பல நாடுகளுக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் கேட்கறது உண்டு, சாமி ஏன் உங்களுடைய மதத்துல நிறைய கடவுள்கள், நிறைய ரிஷிகள், நிறைய குருமார்கள், நிறைய தியான முறைகள், நிறைய டெக்னிக்ஸ், இது உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாச்சு அப்படின்னு. நான் சொல்றது அதுதான் எங்களுடைய பலம், பலவீனம் அல்ல. 33 கோடி தேவதைகள், 42,000 ரிஷிகள், ஆயிரக்கணக்கான தியான முறைகள், இதுதான் எங்களுடைய பலம். இது எங்களுடைய பலவீனம் அல்ல. எந்த மன அமைப்புடைய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் உருவாக்குவதற்கான பல்வேறு விதமான பாதைகள். இது எங்களுடைய பலவீனம் அல்ல, பலம். நம்முடைய தர்மத்திலே உருவான, வேத பாரம்பரியத்தில் உருவான ஒவ்வொரு ஞானியும், ஒவ்வொரு ரிஷியும், ஒவ்வொரு யோகியும், ஒவ்வொரு தெய்வீக பாரம்பரியமும் ஜீவன் முக்தியின் ஒவ்வொரு பரிமாணத்தை
ஒவ்வொரு தரமான மக்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக உருவானவை. அதனால் ஆயிரக்கணக்கான மக்களின், ஆயிரக்கணக்கான ரிஷிகளின் ஆராய்ச்சியின் தொகுப்பு இந்த மிகப்பெரிய பாரம்பரியம். உங்க நாட்டில் இந்த வெளி உலகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு. காரை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் ஆயிரக்கணக்கான மாடல் காருங்க. எங்க ஊர்ல உள்ளுலகத்தை பத்தி நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பாதைகள். எந்த துறையிலுமே ஆயிரக்கணக்கான பேர், பலாயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி செய்தால் பலாயிரக்கணக்கான பாதைகள் உருவாகும். நீங்க வெளி உலகத்துல சுத்துறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. வெளி உலகத்துல விஷயத்தை அடையிறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதனால வெளி உலகத்துல நிறைய பாதை, நிறைய கார். நாங்க உள்ளுலகத்துல அடையிறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதனாலதான் நிறைய ஆன்மீக வழிமுறைகள், நிறைய குருமார்கள், நிறைய தெய்வங்களின் வடிவங்கள். எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்கான எல்லா சூத்திரங்களின் தொகுப்பு இந்த பகவத்கீதை. உலகின் எல்லா மன அமைப்பு மனிதர்களுக்கும், இதுவரை வந்த மனிதர்கள், இப்பொழுது வந்திருக்கின்ற மனிதர்கள், இதற்கு மேல் வரப்போகின்ற மனிதர்கள், எல்லோருடைய மன அமைப்பிற்குள்ளும் ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உருவாக்குவதற்காக எம்பெருமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்து அளித்த எல்லா சூத்திரங்களின் சாரம் இந்த பகவத்கீதை. இந்த நூல் சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம், மூளையின் மிக உச்சத்தன்மையான சத்தியங்களை அளிக்கவும், உணர்வின் மிக உச்சத்தன்மையான பக்தியை அளிக்கவும், உணர்வின் ஆழ்ந்த உணர்வின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியை உங்களுக்குள் மலரச் செய்யவும், மூளை, இதயம், உணர்வு, இந்த மூன்றின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உங்களுக்குள் மலரச் செய்வதற்கான எல்லா சத்தியங்களையும் எம்பெருமான் இந்த ஒரு நூலில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். இந்த நூலை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நூலை புரிந்து கொண்டால்தான் நூலுக்குள் இருக்கும் சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்த நாட்களில் பல ஊர்களிலும் இந்த பகவத்கீதையின் சாரத்தை, பகவத்கீதையின் சத்தியத்தை தியான சத்சங்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த பகவத்கீதை வெறுமனே சொற்பொழிவாக இல்லாமல் ஆழ்ந்து இதை விதர்க்கத்தோடு உள்வாங்கி இதில் சொல்லப்படும் தியான நுட்பங்களை வாழ்க்கையாக மாற்றினீர்களானால், ஸ்ரீகிருஷ்ணன் வாழுகின்ற அவதார புருஷர்களை வாழ்ந்த என்ற வார்த்தையினால் நாம் சொல்வதில்லை, கடந்த காலத்திலே அவர்களை நாம் சொல்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் வாழுகின்ற மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையான நித்யானந்த நிலை, ஜீவன் முக்த நிலை நமக்குள்ளும் மலரும். அதனால் இந்த மொத்த தியான சத்சங்கத்தையும் வெறும் வார்த்தையாக உள்வாங்காமல் வாழ்க்கையாக உள்வாங்குங்கள். இது கதை அல்ல, கவிதையும் அல்ல, அகவிதை. இது கதையும் அல்ல, கவிதையும் அல்ல, அகவிதை. எனவே இதை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். சில நேரத்தில் மூல நூல் புரியும், விளக்கம் புரியாது. சூத்திரம் புரிஞ்சிரும், அதோட கமெண்ட்ரி புரியாது. காரணம் என்னன்னா, சூத்திரத்தை சொன்னவனுடைய உணர்விலே விளக்கத்தை சொல்லும் மனிதன் இல்லாமல் இருப்பதனால் ஏற்படும் பிரச்சனை. அதனால ஏற்படுற பிரச்சனை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டிரைவர் தன்னை டிரைவர்னு சொல்லிக்கிட்டாருன்னா அதுல பெருமை ஒண்ணுமே இல்லை. அவர் டிரைவர்னு சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தை சொன்னார்னா, நீங்க தைரியமா அவர் ஓட்டுற வண்டியில் ஏறி உட்காருவீங்க. அதுக்காக அவருடைய தொழில் சொல்றார்.
அதே மாதிரி ஒரு லாயர், அவரை லாயர்னு சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு சொன்னார்னா அது ஒன்றும் பெருமை இல்லை. அவரையும் அவருடைய தொழிலுடைய திறமையும் பற்றி உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் சொல்றதை நீங்க கேட்பீங்க. ஒரு டாக்டர், அவர் டாக்டர்னு சொன்னார்னா, அவருடைய அனுபவத்தை சொன்னார்னா அதுல இன்னும் பெருமை ஒன்றும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டா தான், அது அவர் சொன்னார்னா தான் அவர் கொடுக்குற மருந்தை நீங்க சாப்பிடுவீங்க. அதே மாதிரி மிக தெளிவாக அறிமுகமாக, பெருமைக்காக அல்ல, அறிமுகமாக சொல்கின்றேன். கிருஷ்ணன் அனுபவித்த அந்த உணர்வு நிலையை, கிருஷ்ணன் எந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த கீதையை உலகத்திற்கு வழங்கினாரோ அந்த உணர்வு நிலையை என்னுடைய அனுபவத்திலே உணர்ந்திருக்கின்றேன் என்பதனால் மிக தெளிவாக எந்த விதமான ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ அல்லது பணிவின்மையின் காரணமோ அகங்காரத்தினாலோ சொல்லாமல் மிக தெளிவாக அறிமுகம் கொடுத்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதனால் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். கிருஷ்ணன் வாழுகின்ற எந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த கீதை சொல்லப்பட்டதோ அதை உணர்ந்திருப்பதனால், அதில் வாழ்வதனால் எந்த விதமான திரிவும் இல்லாமல், மறைவும் இல்லாமல், மருட்சியும் இல்லாமல் அந்த சத்தியங்களை மீண்டும் உரைக்கின்றோம். உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் விளக்க வரவில்லை, மீண்டும் உரைக்கவே வந்திருக்கின்றேன். ஆழ்ந்து இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். ஒரு அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட சத்தியம் இன்று உலகமே அர்ஜுனனைப் போல் தடுமாறிக் கொண்டிருப்பதனால் உலகம் முழுமைக்கும் சொல்லப்பட்டாக வேண்டியிருக்கின்றது. அதனால்தான் இதை சொல்லவே வந்திருக்கின்றேன், விளக்க வரவில்லை. ஆழ்ந்த இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். இவை உங்கள் எல்லோருக்குள்ளும் கிருஷ்ணத்தன்மையினை மலரச் செய்யும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டோம், அல்லது அறிமுகப்படுத்த முயற்சியாவது செய்தோம். ஸ்ரீகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தியாக வேண்டும். கிருஷ்ணனை அறிமுகப்படுத்தாமல் கீதைக்குள் செல்வது சாத்தியமே இல்லை. எந்த உணர்வு நிலையிலிருந்து இந்த சத்தியம் வெளிப்பட்டது என்று, இந்த சத்தியத்தின் ஆதி மூலத்தை உணராமல் இந்த சத்தியத்தை முழுமையாக உள்வாங்குவது சாத்தியமே இல்லை. கிருஷ்ணனின் எந்த பரிமாணத்தை விளக்குவது, எதை விடுவது? சின்னஞ்சிறுவனாய் வெண்ணெய் திருடி கோபி பெண்களோடு விண்டு விளையாடி செய்த குறும்பனாய் பாலகனாய் வாழ்ந்த பரிமாணத்தையா, அல்லது கோபியர் பெண்களோடெல்லாம் மதுரபாவத்தில் விளையாடி செய்திட்ட ஆனந்தமான நீலையா? இதை தாண்டி எதிரிகளை வாட்டி எடுத்து வம்சித்து துவம்சித்து வீரனாய் எழுந்த வில்லாளியையா? இசையிலே உலகையே மயக்கும் புல்லாங்குழல் கலைஞனையா? தாயாக, தந்தையாக, நண்பனாக, தலைவனாக, இதையெல்லாம் தாண்டி இதய நாயகனாக லட்சக்கணக்கான மனிதர்களோடு அவன் வாழ்ந்த இனிமையான வாழ்வையா? எந்த பரிமாணத்தை விளக்குவது என்றே தெரியாத உண்மையில் கிருஷ்ணனை விளக்க முடியாது, வாழத்தான் முடியும். கிருஷ்ணனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விளக்கங்களை எதிர்பார்க்காதீர்கள், வாழ முயற்சி செய்யுங்கள். எந்த பரிமாணத்தையுமே சொல்ல முடியாது. நம்முடைய பாரம்பரியத்தில் மூளையை மட்டும் சார்ந்து இருந்த மனிதர்களாலே கிருஷ்ணனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. மாயாவாதிகள் எல்லாருமே இந்த இன்டலெக்சுவலா வெறும் பாண்டித்யம் மட்டும் உடையவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க? ராதை கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பாகமே கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில கிடையாது, அது பின் இடைச்செருகல்னு சொல்றார்கள். வெறும் உணர்ச்சி வசம் மட்டும் பட்டவர்கள். கீதை கிருஷ்ணன்ற ஒரு பரிமாணம் கிருஷ்ணனுக்கு கிடையவே கிடையாது, அது இடைச்செருகல்னு சொல்றார்கள். கீதை கிருஷ்ணனும் ராதை கிருஷ்ணனும் ஒரு நபர்தான், ஒரு நபரின் பல்வேறு பரிமாணம் தான் உணர்றதுக்கே. அந்த உணர்வை வாழ்ந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும்.
கீதை கிருஷ்ணனை மாதிரி இன்டெலெக்சுவலா இருக்கிறவங்களால ராதை கிருஷ்ணனை போல அன்பிலே கரைய முடியாது. ராதை கிருஷ்ணனை போல அன்பிலே கரைபவர்களுக்கு கீதை கிருஷ்ணனை போல இன்டெலெக்சுவலா இருக்க முடியாதுன்னு சமூகத்திலே ஒரு கருத்து நிலவுகின்றது. சாதாரண மனிதர்களாலே 2 பரிமாணத்தின் உச்சத்தையும் வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய சக்தி முழுவதையும் தலை எடுத்துருச்சுன்னா கீதை கிருஷ்ணா மட்டும்தான் வாழ்வோம், ராதை கிருஷ்ணா இருக்க முடியாது. நம்ம சக்தி முழுவதையும் இதயம் மட்டுமே உறிஞ்சிருச்சுன்னா ராதை கிருஷ்ணா மட்டும்தான் இருப்போம், கீதை கிருஷ்ணா வாழ முடியாது. ஆனா மூளை வழியாகவும் இதயம் வழியாகவும் உணர்வு வழியாகவும் எல்லா வழியாகவும் சக்தியின் முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய, எல்லா பரிமாணங்களோடும் விளையாடக்கூடிய, சதிராடக்கூடிய மிக உயர்ந்த கிருஷ்ணன் எனும் பரம்பொருளை வார்த்தையினாலே வர்ணிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. மிக உயர்ந்த ஸ்ட்ராட்டஜி பிளானர். இந்தியாவிலே கிருஷ்ணனை போல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இந்தியாவில் மிக தெளிவாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், உலகத்திலேயே கிருஷ்ணனை போல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இன்னும் உருவாகல. சில பேர் சொல்லலாம், யாருக்கு தெரியும் சாமி கிருஷ்ணர் வாழ்ந்தாரா இல்லையான்னு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகள் துவாரகையின் இருப்பிடத்தை, கடலுக்கடியிலே இருக்கும் துவாரகையை சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான சான்றுகள் நிரூபித்து விட்டன. கிருஷ்ணன் இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இதை தாண்டி ஒரு அருமையான ஒரு தமிழ் பாடல், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்னு ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன்ற ஒரு கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டை ரெக்கார்டே பண்ணியிருக்க முடியும். ஒருவேளை அவர் வாழாம யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணி இந்த கிருஷ்ணன்ற கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்தால் அந்த மனிதரே கிருஷ்ணன் அப்படிங்கிற மிக உயர்ந்த உணர்விலே வாழ்ந்திருக்கின்றார். அதனால இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்த மனிதன் கடவுள். அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய மனிதனே கிருஷ்ணன். ஏன்னா அந்த உணர்வு நிலையில வாழாம கற்பனையே செய்து பார்க்க முடியாத கதாபாத்திரம் கிருஷ்ணன். அதனால கற்பனையின் இருப்பினாலேயே தன் இருப்பை நிரூபிக்கக்கூடிய மிக உயர்ந்த கற்பனை கிருஷ்ணன். கற்பனையின் இருப்பினாலே தன் இருப்பினை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கற்பனை என்பதனால் அவன் கற்பனையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.